ஹலோ வணக்கம். நாம் சில சிம்பிள் டெஸ்ட்லேயே சில பெரிய நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு உங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் இசிஜி எடுக்கும்போதே ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் போய் பார்க்க வேண்டி வரும். ரைட்டா? அடுத்ததாக லிவரில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எல்எஃப்டின்னு சொல்லுவோம். அது பண்ணியே அதில் ஏதான மேஜர் ப்ராப்ளம் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது யூரியா கிரியாட்டினின், அது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு, சீப் டெஸ்ட்டு. அது பண்ணிங்கனாலே அதில் மேஜர் ப்ராப்ளம் இருந்தாலும் இமிடியேட்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். ரைட்டா? அதே மாதிரியே சுகர் இருக்கான்னு பார்க்கும்போது ஃபாஸ்டிங்கை விட போஸ்ட் பிராண்டியல் சுகர் சாப்பிட்டு 1.5 hours கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக ஓரளவுக்கு உங்களுக்கு சுகர் இருக்கான்றது தெரியும், நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டு சாப்பிட்டு. அது மட்டும் இல்லாமல் 3 months ஆவரேஜ் சுகர் HbA1cன்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? அதை எடுத்தீங்கன்னா 3 months ஆவரேஜை வச்சு மைன்யூட்டாக நாங்கள் கணிக்க முடியும். ஆல்ரெடி சுகர் இருக்கா, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இல்லை சுத்தமாக சுகர் இல்லையா, இல்லை இனிமேல் டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை சிவியராக இருக்கா, இந்த இதை ஈஸியாக டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ரைட்டா? அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது கொலஸ்ட்ரால் நீங்கள் எப்பவும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவலை பார்த்தீங்கன்னாலே ஹைப்பர் கொலஸ்ட்ராலியமா இருந்ததுன்னா கார்டியாக் இது பிளட் வெசல்ஸ் அடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் டாக்டர்ஸை போய் இமிடியேட்டாக அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸோ இது எல்லாம் சிம்பிள் டெஸ்ட்லேயே ஒரு மேஜர் இல்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லூப் ஹோல். ரைட்டா? அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இமிடியேட்டாக ஃபர்தராக என்ன டெஸ்ட் பண்ணணுமோ அதை பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா?